சிம்பிளாக ஈஸியாக மெக்சிகன் நேச்சோஸ் அதுக்கப்புறம் சால்சா எப்படி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மக்காசோள மாவு, அதுக்கப்புறம் மைதா, மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு ஸ்டிஃபான டோ மாதிரி கொண்டு வந்துடணும். இதுக்கப்புறமா இதை நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஹோல்ஸ் போட்டுட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நல்ல சூடான ஆயிலில் போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதே சமயம் ஓவராகவும் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான சால்சா பண்ண போகிறோம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா லெமன், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்.